பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று ஒரு இறை வசனம், அத்தியாயம் 9 அத்தௌபா, அதில் 85வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். பிறகு இதை நன்றாக ஓதி பார்த்த பிறகு, அதன் பொருள் உணர்ந்த பிறகு, அல்லாஹ் எதற்காக இவ்வாறு கூறுகிறார் என்பதை நீங்கள் நன்றாக சிந்தித்து, அது மட்டும் சிந்திப்பதோடு விடாமல் நீங்கள் அதை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் உற்றார் உறவினருக்கும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த அந்த வசனம் என்னவென்றால், வலா வலா துஅஸிபக அம்வாலுஹும் வ அவ்லாதுஹும் இன்னமா யுரீதுல்லாஹு ஐ யஅஸிபஹும் பிஹா ஃபித் துன்யா வ தஸ்ஹக் அன்ஃபுஸுஹும் வஹும் காஃபிரூன் என்று அல்லாஹ் கூறுகிறார். இதன் பொருளை பாருங்கள். அவர்களுடைய பொருள்களும் அவர்களுடைய மக்கள் பெருக்கமும் உம்மை வியப்பில் ஆழ்த்திவிட வேண்டாம். அல்லாஹ் நாடுவதெல்லாம் அவற்றை கொண்டு இவ்வுலகில் அவர்களை வேதனை செய்வதையும், இன்னும் அவர்கள் நிராகரித்து கொண்டிருக்கும் நிலையில் அவர்களது உயிர் பிரிவதும் தான் என்று அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார். அதாவது, இங்கே நம்மிடையே ஒரு சிலருக்கு பொருள்கள் அதிகமாகவும் மக்கள் பெருக்கத்தையும் அதிகமாகவும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அதை கொண்டு அவர்களுக்கு சோதனை ஏன் வருகிறது என்றால், அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வின் கட்டளைகள் அவர்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை. அந்த பொருள் மயக்கத்திலும் மக்கள் பெருக்கத்திலும் அவர்கள் அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு சோதனை காத்திருக்கிறது, இங்கு மட்டுமல்ல மறுமையிலும் என்பதை அல்லாஹ் இதன் மூலம் விளக்க வருகிறார். எனவே நாம் அதை கொண்டு நாம் வியக்க வேண்டியதில்லை. நமக்கு கொடுத்த அல்லாஹ் நமக்கும் இதற்கு மேலும் அல்லாஹ் கொடுக்கலாம். அதை கொண்டு நாம் எவ்வாறு அல்லாஹ் நம்மை சோதனை செய்யாமல் இருக்க நாம் அவன் வழியில் செலவு செய்ய வேண்டும். அவனை என்றும் நினைத்து கொண்டு ஐங்கால தொழுகை மற்றும் எல்லாவித வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். எனவே இதை நன்றாக சிந்தித்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவதோடு இதை நீங்கள் மற்றவருக்கும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.